ஒரு வீடியோக்கு எப்படி ஷேக் எஃபெக்ட் கொடுக்க போகிறோன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைலில் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ ஐட்டமில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிப்போம். இது ஜஸ்ட் டிஃபால்ட்டாக ஓகே கொடுத்துப்போம். இப்போ இது ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு வந்து ஒரு வீடியோக்கு மேலே வச்சுட்டு அண்ட் தென் இதோடைய எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் டைரெக்ஷனல் பிளரை ஆட் பண்ணிப்போம். இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு இதோடைய எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் நம்மளுடைய டைரெக்ஷனல் பிளருடைய வேல்யூவை 30க்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். நம்மளுடைய வீடியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம சியை ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரேசர் டூலை பிக் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஒரு 5 ஃப்ரேம்ஸை கட் பண்ணிப்போம். இப்போது அகைன் வியை செலக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செலெக்ஷன் டூலை மாற்றிக்கிட்டு ரிமைனிங் போர்ஷனை டெலீட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இருக்கிற இன்பிட்வீன் லேயர்ஸை டெலீட் பண்ணிவிடுவோம். அண்ட் தென் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு ஆல்ட் பிடிச்சு நம்ம ட்ராக் பண்ணோம்னா இதோடைய டூப்ளிகேட் லேயர் ஒன்று உருவாகிடும். நமக்கு எங்கெல்லாம் பீட் வந்து ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஒரு ஷேக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணால் போதும், நமக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் கிடச்சிடும். இப்போது நம்மளுடைய ப்ரிவியூவை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.